இறைவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய, இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாவுல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Please do it.
மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன்வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது ஆட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வராக. உம்முடையவரான எளியோருக்கு
வழங்குவாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களுக்கும் தீவுகளின் அரசர்களுக்கும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகள் கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவன் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளை திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். வறியோர்க்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும்
வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்தேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ராயேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லாம் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு நமது தாய் திரு அவை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழா நமது திருச்சபையில் உலகம் முழுவதுமாக கொண்டாடுவதற்கு முன்பாகவே இந்த திருக்காட்சி பெருவிழா கொண்டாடப்பட்டது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழா என்பது பிறகுதான் எல்லா மக்களாலும் கொண்டாடப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய இந்த திருக்காட்சி விழாவானது எல்லோராலும் கொண்டாடப்பட்டது என்பதை நாம் இன்றைய நாளிலே அறிந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவின் பொழுது நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி இந்த விழா 3 ராஜாக்கள் விழா என்கிற ஒரு முறையில் கொண்டாடப்படும். வேறு என்ன விழாவாக இன்றைக்கி கொண்டாடுறோம்? பொங்கல் வைப்பாங்களா இன்றைக்கி? 3 ராஜா பொங்கல் இல்லையா? அந்த பேரிலையும் இந்த விழாவானது அழைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு ரஷ்ய கதை இப்படியாக செல்கிறது. ஒரு வயதான பாட்டி இருந்தாராம். கடும் குளிரான நேரம். அந்த பாட்டியினுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுவது போல இருந்தது. திறந்து பார்க்குறாங்க, 3 அரசர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த பாட்டி வீட்டில். பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார். அவரை பார்க்க நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அவருக்கு பரிசெல்லாம் கொடுக்க போகிறோம். நீங்கள் வர்றீங்களா? எங்களோடு வந்தால் நீங்களும் பிறந்திருக்கிற இயேசு குழந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இப்போ என்னால் வர முடியாது, கடுமையான குளிராக இருக்கிறது, அதனால் நீங்கள் போங்க, நான் வேறொரு நாளில் போய் அந்த குழந்தையை பார்த்து பரிசெல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களும் சென்று விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, மிக சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்க. வழக்கமாக எழுந்திருப்பதற்கு போல இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நானும் அந்த குழந்தையை பார்த்து பரிசுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தன்னிடம் இருந்த நிறைய பரிசுகளை எடுத்துக்கொண்டு பெத்லகேம் நோக்கி அவங்க போகிறாங்க. ஆனால் இந்த பாட்டி போய் பெத்லகேமை சேருவதற்குள்ளாக அங்கே குழந்தை கொல்ல ஏரோது தேடுகிறான் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. யோசேப்பும் மரியாவும் குழந்தையை தூக்கிட்டு பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பாட்டிக்கு. ஆகவே தான் கொண்டு சென்ற எல்லா பொருட்களையும் வழியில் பார்க்குற ஒவ்வொரு சிறுவரையும் பார்க்குறாங்க, குழந்தையை பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த குழந்தை தான் இயேசு குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒவ்வொரு குழந்தைக்கும் தான் கொண்டு சென்ற அந்த பரிசை கொடுத்து விட்டு இந்த பாட்டி இயேசுவை பார்க்காமலே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு ரஷ்ய கதை சொல்லுகிறது. இதையும் கடந்து வேறொரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். த 4th மெஜாய் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 4வது அரசர் அல்லது 4வது ஞானி. 3 ஞானிகளை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். பல்தசார், மெல்கியூர், கஸ்பார். இந்த 3 பேரை பற்றி நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த 4வது ஞானி ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றியும் ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த 3 ஞானிகளும் இயேசுவுக்கு தனது பரிசுகளை எடுத்து போகிறாங்க. போகிற வழியில் 4வது ஞானிக்கும் இந்த இயேசுவின் பிறப்பு தெரிவிக்கப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ரொம்ப அதிகமாக இந்த வான சாஸ்திரங்களை எல்லாம் கற்றறிந்தவர். வான்வெளியில் நடைபெறுகிற பல்வேறு விதமான மாற்றங்களை அவர் அறிந்து அதன் பிரகாரம் செய்திகளை சொல்லக்கூடியவர். அப்போ அவரும் என்ன பண்ணுறார், இந்த பிறந்திருக்கிற குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அரசர்களோடு ஞானிகளோடு சேர்ந்து அவரும் பயணப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு நான் எதை பரிசு கொடுப்பது அப்படின்னு சொல்லி யோசித்து 3 மாணிக்க கற்களை அவர் எடுத்துகிட்டு போகிறார். முதலாவது நீல நிறத்தில் இருக்கிற ஒரு கல். ஏன் இது என்று சொன்னால், இரவிலே நிலாவின் அந்த வெளிச்சம் படுகிற பொழுது இந்த கற்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி ரொம்ப இதமாக இருக்கும் என்று சொல்லி
நீல நிறத்தில் ஒரு கல்லையும், இரண்டாவது பகலிலே நாம் செல்கிற பொழுது சூரிய கதிர்களை இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு சிகப்பு நிறத்தில் ஒரு கல்லையும், மூன்றாவதாக பனி காலமாக இருப்பதால் பனி மேடுகளெல்லாம் இருக்கிற பொழுது அந்த இடத்துல அந்த நிறம் படுகிற வேளையிலே அந்த கல்லானது ஒளிரும் என்று சொல்லி வெண்மை நிறத்தில் ஒரு மாணிக்கக்கல், இப்படி 3 கற்களை விலையுயர்ந்த கல்லை அவர் எடுத்துகிட்டு போகிறார். போய்கொண்டே இருக்கிற பொழுது இந்த 3 ஞானிகளும் இவருக்காக காத்து இருக்கிறார்கள். ஆனால் இவர் வர மாதிரி தெரியல. அப்போ அவருக்கு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் இப்பொழுது பாலை நிலத்தில் பயணம் செய்ய போகிறோம், ஆகவே நீங்கள் அதற்கேற்றார் போல வந்து சேருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், அந்த ஒரு குறிப்பை எடுத்து படிக்கிறார். படித்த உடனே பாலை நில பகுதியாக இருக்கிறது, ஆகவே அதில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகம் அல்லது குதிரை வேணும், அதற்கான சாப்பாடு பொருட்கள்லாம் வேணும், அதற்கு உணவு கொடுப்பதற்கு என்னென்னலாம் வேணும், அதையெல்லாம் வாங்கி கொண்டு போகிற வேளையில் அவர் வழியை மிஸ் பண்ணிடுறார். எப்படி போகிறது என்ன தெரியல. ஆகவே இருந்தாலும் இயேசுவை காணணும் அப்படின்னு சொல்லி அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வழியில் பார்க்கிற பொழுது ஒரு வயதானவர் ஆதரவற்ற ஒரு நிலையில் இருப்பதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் சென்று நலம் விசாரித்து என்ன பண்ணுறார், அவருக்கு இந்த பொருட்களை எல்லாம் தருகிறார். அதில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அவருக்கு கொடுத்து விடுகிறார். அங்கிருந்து பயணம் செய்கிறார். அவர் பெத்லகேமுக்கு போகிறார். இயேசுவை அங்கு காணவில்லை. தொடர்ந்து இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார். எங்கே இருப்பார். அப்போ பார்க்குறாங்க, அழுகிற ஒரு சிறு குழந்தை. அந்த குழந்தைக்கு அதனுடைய தாய் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல. காரணம் வறுமை. அந்த வறுமையை போக்குவதற்காக இந்த அரசர் என்ன பண்ணுறார், ஞானி தன்னிடமிருந்த இன்னொரு கல்லையும் அவர் கொடுத்து விடுகிறார். அந்த குழந்தையினுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்கிறார். அங்கிருந்து அவர் கடந்து செல்கிறார். இப்படி தேடி தேடி அலைகிற ஒரு வேளையில் ஒரு அடிமையை விலை பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்திலெல்லாம் அடிமைகளை விலைக்கு வாங்கி போகிறது வழக்கம். அப்போது ஒரு அடிமை விலை பேசப்படுகிறான். ஆனால் அவனுக்கு அங்கிருந்து போக விருப்பமில்லை. தன்னை அழைச்சிட்டு போயிட்டு எப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் செய்வாங்க, எப்படிப்பட்ட வேலைகளை பலுவை சுமக்க வைப்பாங்க தெரியல அப்படின்னு சொல்லி அவன் நொந்து அழுந்து கொண்டு இருக்கிற வேளையிலே அந்த இடத்திற்கு செல்கிறார். அவனுக்கான தொகையை கொடுத்து விட்டு அந்த மனிதனை நீ ஃப்ரீயாக போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுகிறார். அதன் பிறகு அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று தேடி தேடி தெரிகிறார். அப்பொழுதுதான் கல்வாரி நோக்கி அவர் வருகிறார். ஒரு மனிதனை சிலுவையில் அறைகிறார்கள் என்று கேள்விப்படுகிறார். அந்த இடத்துல வந்து பார்க்கிறார். அவர்தான் நாசரேத்து இயேசு என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். ஐயோ, இவருக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் மனம் நொந்து வருந்துகிற வேளையில் சிலுவையிலிருந்து ஒரு குரல் கேட்டதாக அந்த நிகழ்வில் கதையில் சொல்கிறாங்க. சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் நீ செய்தாயோ அதையெல்லாம் நீ எனக்கே செய்தாய் என்ற குரல் அந்த சிலுவையிலிருந்து கேட்டது அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் திருக்காட்சி திருவிழா நமக்கு தருகிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் என்று தன்னை பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்துகிற ஒருவராக இருக்கிறார். இஸ்ராயேல் மக்களுக்கோ அல்லது யூதர்களுக்கோ தன்னை வெளிப்படுத்துவதை காட்டிலும் நான் எல்லோருக்குமான கடவுள், எல்லோரையும் அன்பு செய்கிற கடவுள், எல்லோருக்கும் மீட்பை கொண்டு வந்த கடவுள் என்பதை பிற இனத்தார் எல்லோருக்குமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியமாக என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அதன் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்டோம், ஏரோது அரசன் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இந்த ஏரோது அரசனுடைய மனநிலையை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னான். அவன் யூதர்களையும் ஆட்சி செய்கிறான், அதே வேளையில் ரோமியர்களுக்கும்
அவன் விசுவாசியாக இருக்கிறான். எப்படி என்று பார்க்கிற பொழுது ரோமியர்களுக்கு மக்களிடமிருந்து வரி பணத்தை எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல பேரை சம்பாதித்து கொண்டான் ஏரோது. அதே வேளையில் யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயத்தை சீர்படுத்தி அதன் வழியாக வழிபாடுகள் எல்லாம் நடத்த அவன் காரணமாக இருக்கிறான். சமய ரீதியாகவும் மக்களிடம் நற்பெயர், அரசியல் ரீதியாகவும் அதிகாரிகளிடம் நல்ல பெயர். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மனதிற்குள்ளாக பெருத்த சந்தேகம். யார் தன்னிடம் வந்து பேசினாலும் சந்தேகத்தோடு தான் அவர்களை இந்த ஏரோது பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஞானிகள் வந்து ஏரோதுவிடம் கேட்கிறார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டு அவரை வணங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏரோது மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக சந்தேகத்தோடு, ஒருவேளை என்னை விட மிஞ்சிய ஒரு குழந்தையாக இது இருக்குமோ என்று சொல்லி அந்த குழந்தையை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிறான். வெளியெல்லாம் பார்க்குறோம் நல்ல பேர், ஆனால் உள்ளுக்குள்ளாக அவன் ஒரு கொடூரமானவனாக சந்தேகத்தோடு வாழக்கூடிய மனிதனாக இருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குணம் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. ஆகவேதான் விண்மீன் கூட ஏரோதின் மாளிகைக்கு வருகிற பொழுது என்ன பண்ணுது? மறைந்து போய் விடுகிறது. ஆக இன்றைக்கு நமக்கு தருகிற முதல் செய்தி, நாம் வெளியில் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும், மக்களிடம் பெயரும் புகழும் கொண்டிருந்தாலும், சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழவில்லை என்றால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நற்பண்புகளோடு நான் வாழவில்லை என்று சொன்னால், எனது உள்ளத்தில் வஞ்சகம், எனது உள்ளத்தில் போட்டி, பொறாமை, பழி வாங்குகிற எண்ணம், அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்கிற எண்ணம், இது எல்லாம் என் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் கடவுள் தன்னை நமக்கு ஒருபொழுதும் வெளிப்படுத்தப் போவதில்லை என்கிற முதன்மையான செய்தி. இரண்டாவது பார்க்கிறோம், அங்கிருந்த பரிசேய மறைநூல் அறிஞர்கள், மறை வல்லுநர்கள், இவங்களையெல்லாம் ஏரோது அழைக்கிறான். இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி. அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, விண்மீன் தோன்றிய காலத்தையும் அந்த நேரத்தையும் பார்த்து உடனடியாக அவர்கள் திருமறையில் ஏற்கனவே என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து வாசிக்கிறார்கள். வாசித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பெத்லகேமில் தான் அவர் பிறக்கப் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பை பற்றி, மெசியாவின் பிறப்பை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். ஆனால் அவர்களிடம் இருந்த ஒரு குணம் என்னன்னு பார்த்தா, யார் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன், எதற்கு தேவையில்லாமல் என்னுடைய மண்டையை போட்டு நான் குழப்பி கொண்டு இருக்கணும், அதது நடக்கும்போது நடந்துட்டு போகட்டும்னு சொல்லி கண்டுகொள்ளாமல் எனக்கு தெரிந்ததை நான் பிறருக்கு தெரியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனநிலையிலே அந்த மனிதர்களை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி நம்மள பல பேர் பிறருக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது எப்படிப்பட்ட உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்தால் நன்மை நடக்கும் என்பதெல்லாம் தெரிந்திருக்கும். அல்லது ஒரு சில மனிதர்கள் குழப்பத்தில் வாழ்கிற பொழுது அந்த குழப்பத்திலிருந்து அவர்கள் எப்படி வெளிக்கொணர முடியும் என்று நமக்கு நன்றாக தெரியும். அல்லது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்கிற ஒரு மனநிலை. இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு அருள் பாவிக்க போவதில்லை. கடவுள் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை கொண்டு எப்படி நான் என்னால் இயன்ற காரியங்களை இல்லாதவர்களுக்கு செய்ய முடியும் என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் இறைவன் தன்னை நம் வழியாக பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார். மூன்றாவது, இன்றைக்கு வந்த இந்த 3 ஞானியர், குறிப்பாக இந்த ஞானியர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே கடந்த திருப்பலியில் சொன்னேன், 2 ஆண் ஒரு பெண் வந்திருக்கலாம் என்கிற ஒரு என்ன சொல்கிறது யூகம் இருக்கிறது. நம்ம பேர் சொல்கிற 3 ராஜாக்களுடைய பெயர்
மெல்கியூர், கஸ்பர், பல்தசார்னு சொல்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இந்த வந்த 3 ராஜாக்களில் 2 ஆண் ஒரு பெண்ணாக இருக்கலாம். காரணம், விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பெண்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஞானத்தை தேடி அவர்கள் பல இடங்களுக்கு சென்றார்கள். எங்கே ஞானத்தை கண்டார்களோ அங்கே அவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு விவிலியம் சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் பார்க்குறோம், சேபா நாட்டு அரசி அவர் கீழ் திசையிலிருந்து பயணம் செய்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக அவங்க போகிறாங்க. அவரிடம் நிறைய கேள்விகளை கேட்டு ஞானத்தை கண்டுகொண்டு பல்வேறு விதமான பரிசு பொருட்களை சாலமோனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு விவிலியம் சொல்லுது. இப்படி ஞானத்தோடு இருந்த, ஞானத்தை தேடி எங்கு கண்டு கொண்டார்களோ அங்கு தங்களுடைய பரிசுகளை எல்லாம் கொடுத்தது பெண்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 ஞானிகளில் ஏதாவது ஒரு ஞானி பெண்ணாக கூட இருந்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆனால் அது நமக்கு முக்கியமல்ல. 3 பேரும் பிறந்திருக்கிறவர் மெசியா என்பதை அறிந்து கொண்டதால், அது சாதாரண குழந்தை அல்ல, இந்த உலகத்தை மீட்கப் போகிற குழந்தை என்பதை அறிந்து கொண்டதால், அந்த குழந்தைக்கு தங்களிடம் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் நெடும் பயணம் போகிறாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம், இந்த 3ஐயும் கொடுத்து அந்த குழந்தையை, தங்களை விட பெரிய குழந்தை, ஆகவே தங்களை விட பெரியவர்களை சந்திக்கிற பொழுது தங்களிடம் இருக்கிற விலை உயர்ந்ததை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர்கள் அந்த குழந்தையை தங்களிடத்தில் குழந்தைக்கு முன்பாக சரணடைகிறார்கள். எங்களை ஆளுகிற, எங்களை விட பெரியது இந்த குழந்தை என்று சொல்லி. எனக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை விட கடவுள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டியவர், நம்மை விட கடவுள் உயர்ந்தவர். நாம் எல்லாம் அவரது படைப்பு பொருட்கள். ஆனால் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கடவுளை மிஞ்சியவர்களாக, கடவுளை விட பெரியவர்களாக நம்மை காட்டி கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் என் அறிவால் எல்லாவற்றையும் நான் சாதிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உடல் பலத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறரோடு பழகுகிற முறையை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம் ஓரம் தள்ளுகிற மனநிலையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நமது மனதிற்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, நமக்கு பணம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம், மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் காட்டிலும் அறிவு மிக்கவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு நொடி பொழுதில் கடவுள் நினைத்தால் இல்லாமல் போய்விடும். ஆகவே கடவுளுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் முதன்மையான இடத்தையும் நாம் கொடுத்து நம்மை முழுமையாக கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுள் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கவலை சூழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத் துயரங்களில், குழப்பமான சூழல்களில் நானும் எனது குடும்பத்தாரும் இருந்தாலும் கூட கடவுளிடத்தில் இந்த 3 ஞானிகளைப் போல தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆக இந்த மனநிலையோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா நமக்கு தருகிற செய்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லா சூழலிலும் கடவுள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். கடவுளுக்கு நாம் நம்மை முற்றிலுமாக அடிபணிய செய்ய வேண்டும். அவரிடத்திலே இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்ற அன்னையைப் போல உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் வர எல்லாவற்றையும், இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலை அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்று பிற இனத்தாருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருளகற்றக்கூட ஒளியாக அவர் தோன்றியது போல
நமது வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கிற இருளை அகற்றி நாம் ஒளியில் வாழக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவர் திருமுன் வந்திருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, எமது திருத்தந்தையின் உடலுள்ள நலனை பாதுகாத்து அவர் தம் பணிகளையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்தி அமைதியின் தூதுவராக என்றும் விளங்கிடவும் மக்களை இறைவனில் இணைக்கும் பாலமாக விளங்கிட அருள் புரியுமாறு பாலன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எமது தேசத்தில் மக்கள் அமைதியுடனும் வாழ வன்முறைகளையும் களைந்து நலிந்தோர் உயர்வு காணவும் ஏழை மக்களின் பொருளாதாரம் உயரவும் பிறந்துள்ள பாலன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எமது மக்கள் மெசியாவின் வழிகளையும் வார்த்தைகளையும் உள்ளத்தில் இருத்தி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழவும் நோய், கடன், பொருளாதார இன்னல்களிலிருந்து விடுபட்டு விசுவாசத்தில் உறுதியடைந்து வாழ அருள் புரியுமாறு பாலன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, உமது திருக்காட்சி வழியாக மீட்பு அனைவருக்கும் உரியது என்பதை அறிவுறுத்துகின்றீர். உம்மை ஏற்றுக்கொள்ளாத மக்களின் உள்ளத்தில் உமது அருளை பொழிந்து நீரே கடவுள் என்பதை புரிந்து கொள்ளும் வரமுறல உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, இந்த காலை பொழுதில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று உமக்கு சித்தமானால் எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்ப எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு
பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் நீங்க கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் நீங்க கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சேர்த்து கிடைத்திட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். எந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வு தருகின்றேன். இந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வு தருகின்றேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. உள்ளம் என்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். உள்ளம் என்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். பாவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் பிற இனத்தார்க்கு ஒளியாகி கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருள் என்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம்முடைய பாவத்தை போக்கவும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஆனால் ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை மட்டும் மட்டும் சொல்லியருளும், எனது எனது ஆன்மா ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உமக்காய் என்னை கொடுப்பேன். விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான், மனமாறினேன், மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதி தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆன்மா
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் இருக்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழச் செய்வாராக. ஆமென். ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு